ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்துக் கொண்ட இந்தியா, அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தின்படி வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க ஒப்புக்கொண்டது. அதன்படி அமெரிக்காவின் கண்காணிப்பின் கீழ் இந்தியாவுக்கு எண்ணெய் விநியோகம் தொடங்கியிருக்கிறது. வெனிசுலாவில் இருந்து மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்துள்ளது. அதன்படி 20 லட்சம் பீப்பாய்களை ஏற்றிச் செல்லும் மிகப்பெரிய அளவிலான டேங்கர்கள் கொண்ட கப்பல்கள் இந்திய கரையை நோக்கிச் செல்கின்றன. ராய்ட்டர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, கராக்கஸ் வாஷிங்டன் விநியோக ஒப்பந்தம் தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களும் வெனிசுலா எண்ணெயை வாங்குபவர்களும் தென் அமெரிக்க நாட்டிலிருந்து மிகப்பெரிய கச்சா எண்ணெய் விநியோக கப்பல்களை வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும், இது இந்தியாவுக்கான எண்ணெய் விநியோகத்தை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கப்பல் போக்குவரத்தின் ஜாம்பவன்களான VLCC, அதாவது வெரி லார்ஜ் க்ரூட் கேரியரின் பயன்பாடு வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மீண்டும் வணிகத்திற்கு திரும்பியுள்ளது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கப்பல்கள் சுயிஸ்மேக்ஸ் டேங்கர்ஸை விட 2 மடங்கு பெரியது. அஃப்ராமேக்ஸை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிக எடையை சுமந்து செல்லக்கூடிய திறன் படைத்தது. இதனால் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறைந்து ஏற்றுமதி துரிதப்படுத்தப்படும் என்று நம்பப்படுகிறது. குறைந்தது 3 VLCCக்கள் இந்தியாவுக்கு செல்லும் என்றும், ஒவ்வொன்றும் தலா 20 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெயை சுமந்து செல்லக்கூடியது என்றும் ராய்ட்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. பெரிய சரக்கு போக்குவரத்து செலவுகளை குறைக்கும் என்பதால் அடுத்த மாதம் முதல் வெனிசுலா எண்ணெய் விற்பனை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வெனிசுலாவிடம் சேமிப்பில் உள்ள லட்சக்கணக்கான பீப்பாய்கள் விரைவில் தீர்ந்து போகும் என்று ராய்ட்டர்ஸ் கூறியிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு அமெரிக்க தடைகளுக்கு முன்பு வரை வெனிசுலாவிடமிருந்து பெரிய அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் 3வது நாடாக இந்தியா இருந்தது. தற்போது அமெரிக்காவின் கண்காணிப்பின் கீழ் இந்தியா மீண்டும் கச்சா எண்ணெய் கொள்முதலை தொடங்கியிருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் ஷெவ்ரான் நிறுவனம் வெனிசுலா கச்சா எண்ணெயை ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு விற்பனை செய்தது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மற்றும் HP எனர்ஜி போன்ற நிறுவனங்களுக்கும் வெனிசுலா கச்சா எண்ணெயை அதிகமாக வாங்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக வெனிசுலா கச்சா எண்ணெய் தள்ளுபடி விலைக்கே விற்பனை செய்யப்படுவதால் இந்திய நிறுவனங்கள் ரஷ்யா கச்சா எண்ணெயை குறைத்து வெனிசுலா எண்ணெயை அதிகம் வாங்க தொடங்கியுள்ளன.